இப்போ சந்திரனோட கர்மா அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. துலா ராசி, துலா லக்னம், கன்னியா ராசி, கன்னியா லக்னம். இவங்கெல்லாம் தான் சந்திரனோட கர்ம பதிவு. இந்த சந்திரனோட கர்மாக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் எது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உணர்வு, உணர்ச்சிகள். இதெல்லாம் தான் அவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். லைஃப்ல என்ன ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், அது பெரிய டெசிஷனோ, சின்ன டெசிஷனோ எதுவாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு எடுப்பாங்க. அது பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும். எந்த டெசிஷனா இருந்தாலும் ஒரு தப்பு நடக்கும்போது அத சரி சரின்னு மன்னிப்பாங்க. ஆனா, அத தாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். அது எப்போ வரும்னா, இது வேணாம், இதுக்கு மேல நம்மள இது கஷ்டப்படுத்துது, நம்மளோட உளவியல் கெடுது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அத சரி பண்ண நினைக்காம, அதுவரைக்கும் அது வந்து இவங்கள வச்சு செய்யும். அதுவரைக்கும் அலோவ் பண்ணிடுவாங்க. கடைசியா ஒரு ஸ்டேஜ்ல எப்போ உணர்ச்சி வசப்படுறாங்களோ, அப்ப அத தூக்கி எறிஞ்சுருவாங்க. அன்னையிலிருந்து அது எனக்கு வேணாம். ஸோ உணர்ச்சி வசப்படக்கூடிய, ரொம்ப உணர்வு ரீதியா எல்லாத்தையும் அணுகக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எது எடுத்தாலும் ஒரு அன்பு, ஒரு பாசம். ஒரு சேரா இருக்கட்டும், ஒரு வாட்டர் பாட்டிலா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு புடிச்ச ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எல்லாத்து மேலயும் வந்து எமோஷனலா கனெக்ட் ஆயிடுவாங்க.